ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டெட் பேப்பர் 1 டெஸ்ட் பேட்ச் பற்றி தான் பார்க்க போகிறோம். நமக்கு 2026 ஜூலை மாதம் 4ஆம் தேதி 5ஆம் தேதி டெட் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த டெட் எக்ஸாமுக்காக நம்ம பேப்பர் 1க்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம அகாடமி சார்பாக ஒரு பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ யாருக்காவது தேவைப்படுது அப்படின்னா, ஆசிரியர்கள் யாருக்காவது தேவைப்படுது அப்படின்னா, ஆசிரியர்களாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை அப்படின்னா நார்மல் கேண்டிடேட்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களா இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள். பார்த்துட்டு நம்ம எப்படி கொண்டு போக போகிறோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதில் இந்த பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். சரியா? சரி, கவனமாக கேளுங்க. இது எதுக்கான பேட்ச் அப்படின்னா பேப்பர் 1க்கான பேட்ச். அதே மாதிரி தமிழ் மீடியம் பேட்ச் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? பேர் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா ஆசான் அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருக்கேன். ஏற்கனவே நம்ம பேப்பர் 2க்கு குரு அப்படிங்கிற பேட்ச் ரன் பண்ணுறோம். சரியா? அதே மாதிரி இந்த பேப்பர் 1க்கு ஆசான் அப்படிங்கிற பேட்ச் நம்ம கொண்டு போக போகிறோம். ஓகே, இது 100 டேஸ் பிளான் அப்படின்னு சொல்லலாம். எத்தனை டேஸ்? 100 டேஸ் பிளான். கரெக்டாக நீங்கள் இப்போலேருந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இந்த 100 நாளில் அழகாக நம்ம சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணி பேப்பர் 1 பார்த்திங்கன்னா நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். சரியா? ரைட். அதே மாதிரி போன பேட்சில் பாஸ் ஆனவங்க ஒரு சில பேர் கேட்பாங்க, சார் பாஸ் ஆகிருக்காங்களா அப்படின்னு கேட்பாங்க. போன பேட்சில் பாஸ் ஆனவங்க ஃபீட்பேக் கொடுத்தது நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன். அதையும் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா பார்த்துக்கோங்க. ஓகேவா? சரி, நம்ம எப்படி கொண்டு போக போகிறோம் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். பாருங்கள், நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகிறது, பேட்ச் ஸ்டார்ட் ஆகிறது எப்போ அப்படின்னா மார்ச் 16ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. அதாவது அடுத்த வாரம் ஸ்டார்ட் ஆகுது. சரியா? ஃபஸ்ட்டு டெஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா 20ஆம் தேதி இருக்கும் ஃபஸ்ட்டு டெஸ்ட். சரியா? ஒவ்வொரு 5 நாளைக்கு ஒரு டைம் என்ன இருக்கும் அப்படின்னா டெஸ்ட் இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த பேட்ச் பொறுத்தவரைக்கும் வெறும் டெஸ்ட் அப்படிங்கிறது கிடையாது. நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கிளாஸ் கொடுத்து, ஓகேவா, கிளாஸ் கொடுத்து உங்களை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வச்சு நீங்கள் உங்களுக்கு டைம் கண்டிப்பாக கொடுக்கணும் இதுக்காக. ஏன்னா நம்மளுக்கு இன்னும் 100 நாள் தான் இருக்கு இல்லையா? இந்த 100 நாளில் நான் உங்களுக்கு கிளாஸ் கொடுப்பேன். இருந்தாலும் நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு மினிமம் டைம் கொடுத்து நம்ம கொடுக்குற கிளாஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ப்ரிப்பேர் பண்ணணும். ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நம்ம கொடுக்குற டெஸ்ட்டை என்ன பண்ணணும் அப்படின்னா போட்டு பார்க்கணும். அப்படி நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா, நம்ம கொடுக்குறத கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் அதிக மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். சரியா? ரைட். இப்போ பாருங்கள், எந்த மெத்தடில் நான் கொண்டு போக போகிறேன் அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஓகே, பாருங்கள், இந்த பேட்ச் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா டெலகிராம் குரூப்பில் நடக்கும். சரியா? டெலகிராமில் நடக்கும். அதே மாதிரி OMR PDF மெத்தட். அதாவது நம்மளுக்கு டெட்டை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஆன்லைன் கிடையாது. நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா டெட் எக்ஸாம் எப்படி எழுதுவீங்க அப்படின்னா OMR ஷீட்டில். சரியா? எப்படி எழுதுவீங்க? OMR ஷீட்டில் தான் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஷேர் பண்ணுவீங்க. அப்படிங்கிறப்ப நீங்கள் OMR ஷீட்டில் எழுதி பழகுனீங்க அப்படின்னா உங்களுக்கு அங்கே எக்ஸாம் எழுதுகிறப்ப உங்களுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா அங்கே கரெக்டாக இருக்கும். அதனால தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா OMR மெத்தடில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கொடுக்குறோம். சரியா? அதாவது எப்படி அப்படின்னா OMR ஷீட்டு நம்ம PDF-ஆக கொடுத்துருவோம். அது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வீட்டில் பிரிண்ட் போட்டு வச்சுக்கணும். வீட்டில் பிரிண்ட் போட்டு வச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்தந்த டெஸ்ட் டே இருக்கு இல்லையா, அந்த டேயில் நம்ம கொஸ்டின் கொடுத்துருவோம். அந்த கொஸ்டினை நீங்கள் பிரிண்ட் போட்டு எழுதினாலும் சரி, இல்லை அப்படின்னா மொபைல் பார்த்து அப்படியே எழுதினாலும் சரி. ஆனால் பிரிண்ட் போட்டு எழுதுனீங்க அப்படின்னா பெட்டராக இருக்கும். பிரிண்ட் போட்டு எழுதுறீங்க அப்படின்னா நீங்கள் OMRல ஷேட் பண்ணணும். சரியா? நம்ம அதுக்கான ஆன்சர் கீ கொடுத்துருவோம். அதை பார்த்து என்ன பண்ணணும் அப்படின்னா செக் பண்ணிக்கணும். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா கிளாஸ் ப்ளஸ் டெஸ்ட் கொடுக்குறோம் இல்லையா? ஸோ இதில் மெயின் என்ன அப்படின்னா இந்த கிளாஸ் தான். நீங்கள் நல்லா கிளாஸை நல்லா கவனிக்கணும். கவனிச்சுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா டெஸ்ட் நீங்கள் போடணும். சரியா? கிளாஸ் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா லைவ் கிளாஸா அப்படின்னு கேட்டால் கிடையாது. நம்ம டீச்சர்ஸ் மெஜாரிட்டி பார்த்திங்க அப்படின்னா ஒர்க்கிங் டீச்சர்ஸ் இருக்கீங்க. லைவ் கிளாஸ் கொடுத்தோம் அப்படின்னா கரெக்டாக அட்டன் பண்ண முடியாது. அவங்களுக்கு கிடைக்கிற நேரத்தில் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கிளாஸ் கவனிப்பாங்க. அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரெக்கார்டட் வீடியோ கொடுக்குறோம். சரியா? எது கொடுக்குறோம் அப்படின்னா ரெக்கார்டட் வீடியோ. ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்தந்த டேயில் ரெக்கார்ட் பண்ணி நம்ம கிளாஸ் கொடுத்துருவோம். ஒரு கிளாஸும் கண்டிப்பாக மினிமம் ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் கண்டிப்பாக இருக்கும். சரியா? ரைட். அதே மாதிரி நம்ம கிளாஸ் கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கான PDF கொடுத்துருவோம். ஓகேவா? PDF என்ன பண்ணுவோம் அப்படின்னா கொடுத்துருவோம். நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஷார்ட்டாக படிச்சுக்கலாம். நம்ம கொடுக்குற கிளாஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ப்ரீஃபாக இருக்கிறத நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா உங்களுக்கு புரிகிற மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கிளாஸ் கொடுப்போம். அதே மாதிரி நம்ம எடுக்கிற கிளாஸ் இருக்கு இல்லையா, ஒன்லைனராக கிளாஸ் கொடுப்போம். அந்த கிளாஸ்க்குரிய அந்த PDF-உம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா கொடுத்துருவோம். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா டெய்லி பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10 கொஸ்டின் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒன்லைனில் டெய்லி அதாவது இது எப்படி இருக்கும் அப்படின்னா மண்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும். சரியா?
ஒரு 2 நாள் மட்டும் கொடுக்க மாட்டேன். மற்ற நாளில் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10 வினாக்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்தந்த வாரத்தில் தேர்வு நடக்கும் இல்லையா, 5 நாளைக்கு ஒரு தடவை தேர்வு நடக்கும் இல்லையா, அதை பேஸ் பண்ணி டெய்லி வந்து உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் வந்து கொடுத்துருவேன். ப்ராக்டிஸ் மீன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, இது வந்து தமிழில் இருக்கலாம், இல்லை அப்படின்னா இங்கிலீஷ் இருக்கலாம். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மாதிரி தமிழ், இங்கிலீஷ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவிஎஸ் இருக்கு இல்லையா, இவிஎஸ், சைக்காலஜி எல்லாமே வந்து என்ன பண்ணுவோம்னா கலந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா 10 கொஸ்டின், அதாவது மினிமம் வந்து 10 கொஸ்டின் வந்து கொடுப்போம். அது எப்படின்னா ஒன்லைனரில் வந்து இருக்கும். நீங்கள் அந்த ஒன்லைனரை நீங்கள் பார்க்க போகிறீங்க, அதுக்கு ஆன்சர் நீங்கள் படித்ததை வச்சு என்ன பண்ண போகிறீங்கன்னா சும்மா எழுதி பார்க்க போகிறீங்க. டெய்லி வந்து ஹோம் ஒர்க் மாதிரி வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா கொடுப்போம். சரியா? அதே மாதிரி மேக்ஸ் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுத்துருவோம். அதே மாதிரி நம்ம வந்து டெலகிராம் நடத்துறதுனால ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ டீச்சர்ஸ் வந்து இருக்காங்க இல்லையா, ஸ்டூடெண்ட்ஸில் டீச்சர்ஸ், சரியா, டீச்சர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க டெஸ்ட் எழுதுறாங்க அப்படின்னா அதுக்குரிய ரேங்க் லிஸ்ட் வந்து நம்ம வந்து கொடுத்துருவோம். அதாவது எப்படி அப்படின்னா, நீங்கள் டெஸ்ட்டு வந்து ஓஎம்ஆரில் எழுதணும், உங்களோட மார்க்கை ஜஸ்ட் என்டர் பண்ணி சொன்னால் போதும். ஓகே, இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு ஷெடியூல் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ஷெடியூல் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, டோட்டலாக நீங்கள் வந்து கிட்டத்தட்ட 23 டெஸ்ட்டுக்கு மேலே வந்து எழுதுவீங்க. சரியா? இப்போ ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு நம்மளுக்கு வந்து 20ஆம் தேதி வந்து ஸ்டார்ட் ஆகுது இல்லையா. இப்போ 20ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஃபஸ்ட்டு டெஸ்ட்னா அன்றைக்கே வந்து நீங்கள் வந்து எழுத முடியாது. அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா 16ஆம் தேதி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணுறோம். 16ஆம் தேதி நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். 16ஆம் தேதி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிடணும். ஓகேவா? 16ஆம் தேதி நம்ம என்ன பண்ணுறோம் என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா கிளாஸ் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடும். 16ஆம் தேதி வந்து கிளாஸ். இப்போ வந்து பாருங்கள், தமிழ், இங்கிலீஷ், சைக்காலஜி, மேக்ஸ், இவிஎஸ் இந்த 5க்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து கிளாஸ் வந்து கொடுத்துருவோம். 5க்குமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா கிளாஸ் வந்து கொடுத்துருவோம். எப்படி கொடுப்போம் அப்படின்னா டெய்லி ஒரு கிளாஸாக வந்து கொடுத்துருவோம். சரியா? ஒரு நாள் தமிழ் கொடுக்குறோமா, அடுத்த நாள் வந்து இங்கிலீஷ் வந்து கொடுப்போம். அந்த மாதிரி வந்து கொடுப்போம். சரியா? இப்படி கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு 5 நாளில் உங்களுக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா, நீங்கள் என்ன டெஸ்ட்டு வந்து எழுதணுமோ அதுக்குரிய போர்ஷன் வந்து கவர் ஆயிரும். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, நான் கொடுக்குற வீடியோவை நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. ஓகேவா? நான் கொடுக்குற வீடியோவை நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. பார்த்துட்டு நீங்கள் ஒன்ஸ் புக்கில் வந்து நீங்கள் வந்து படிக்க போகிறீங்க. படிச்சுட்டு அந்த வாரம் நீங்கள் வந்து டெஸ்ட் வந்து எழுத போகிறீங்க. நான் சொல்கிறத அப்படியே நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் இந்த வரப்போகிற டெட்டில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். சரியா? லாஸ்ட் பேட்ச்லலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சொல்கிறத அப்படியே கேட்டு பேப்பர் 1லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 100 மார்க் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. சரியா? நம்ம அந்த சர்டிஃபிகேட் பிடிஎஃப் கூட நம்ம வந்து இதுக்கு முன்னால் வந்து வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன். சரியா? ரைட். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம எதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்போம், எதுக்கு அதிக முக்கியத்துவம், இப்போ வந்து பேப்பர் 2 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நான் வந்து சொல்லியிருப்பேன் முக்கியத்துவம் எதுக்கு அதிகமாக கொடுக்கணும் அப்படின்ட்டு. அதே மாதிரி இங்கே பேப்பர் 1க்கு எதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்போம் அப்படின்னா, தமிழுக்கு, லாங்குவேஜ் இருக்கு இல்லையா, தமிழுக்கு வந்து அதிக முக்கியத்துவம் வந்து கொடுப்போம். தமிழுக்கு நீங்கள் தமிழில் 30 கேள்வி கேட்குறானா, 30 கேள்விக்கு கண்டிப்பாக என்னால் நான் அடித்து சொல்ல முடியும். உங்களை 25க்கு மேலே, மினிமம் 25க்கு மேலே உங்களை வந்து எடுக்க வைக்க முடியும். நான் சொல்கிற கிளாஸை நீங்கள் பார்க்கணும். நான் நடத்துகிற கிளாஸை வந்து பார்க்கணும். இலக்கணமாக இருக்கட்டும், இல்லைன்னா இலக்கியமாக இருக்கட்டும், நான் நடத்துகிற கிளாஸ் நீங்கள் வந்து பார்த்து காதால் வந்து கேட்கணும். கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதே மாதிரி டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணணும். கரெக்டாக வந்து டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணணும். கண்டிப்பாக உங்களால் 25க்கு மேலே வந்து எடுக்க முடியும். நான் வந்து அடித்து சொல்லுவேன் 28, 29, 30 கூட எடுக்கலாம். ஆனால் இது என்ன அப்படின்னா 25 நான் வந்து சாலிடாக வந்து எடுக்க வச்சுருவேன். சரியா? ஏன்னா நம்மளுக்கு வந்து மிஸ்டேக் வந்து வரும். அதனால் வந்து 25 வந்து எடுக்க வச்சுருவேன். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கிலீஷும் அப்படித்தான். அதே மாதிரி மேக்ஸ், இப்போ தமிழுக்கு அதிக இம்பார்ட்டன்ட் கொடுப்போமா, அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கிலீஷுக்கும் இம்பார்ட்டன்ட் வந்து கொடுப்போம். சரியா? இங்கிலீஷுக்கும் இம்பார்ட்டன்ட் வந்து கொடுப்போம். ஏன் அப்படின்னா நமக்கு எதில் வந்து ரொம்ப கம்மியாக படித்தோம் அப்படின்னா அதிக மார்க் வந்து ஸ்கோர் பண்ணுற மாதிரி, அந்த மாதிரி எதில் ரொம்ப கம்மியாக படிக்கணும், அதே மாதிரி அதிக மார்க் வந்து ஸ்கோர் பண்ணணும். அப்படி பார்க்குறப்ப தமிழ் நம்மளுக்கு கம்மியாக படிக்கிற மாதிரி தான் இருக்கும். சரியா? அதுக்கப்புறம் இங்கிலீஷ் நம்மளுக்கு கம்மியாக படிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதாவது கான்செப்ட் புரிஞ்சிருச்சு அப்படின்னா, இப்போ தமிழ் இலக்கணமாக இருக்கட்டும், இல்லை அப்படின்னா இங்கிலீஷ் கிராமராக இருக்கட்டும், கான்செப்ட் புரிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களால் வந்து ஈஸியாக வந்து கொஸ்டின் வந்து கரெக்டாக வந்து அடிக்க முடியும். இங்கிலீஷ். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக எதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம் அப்படின்னா மேக்ஸு. ஓகேவா? கணிதம். இந்த 3க்கும் அதிகமாக வந்து இம்பார்ட்டன்ட் வந்து கொடுப்போம். இந்த 3 மெயின். சரியா? இப்போ இந்த 3 அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா சோசியல். ஓகேவா? சோசியல் சயின்ஸ் ப்ளஸ் சயின்ஸு. இப்போ சோசியல் சயின்ஸும் நம்மளுக்கு வந்து டாபிக் வந்து வாஸ்ட்டாக இருக்கும், நிறையா வந்து இருக்கும். ஆனால் நம்மளுக்கு வந்து 30 கேள்வி தான் வந்து கேட்க போகிறாங்க. படிக்கிறது நிறையா இருக்கும், 30 கேள்வி தான் கேட்க போகிறாங்க. ஆனால் நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஈஸியாக வந்து உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருவேன். ஓகேவா? அது வந்து பிரச்சனை வந்து கிடையாது. இருந்தாலும் படிக்கிற அந்த சப்ஜெக்ட் வந்து அதிகமாக வந்து இருக்கு இல்லையா, அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த 3 இதில் வந்து நல்லா கான்சன்ட்ரேட் வந்து பண்ணுறோம். தமிழ், இங்கிலீஷு, மேக்ஸு.
சோசியல் சயின்ஸுக்கு சயின்ஸுக்கு நம்ம வந்து கிளாஸ் வந்து கொடுத்துருவோம், நீங்கள் அதை பார்த்தாலே போதுமானது தான். சரியா? அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா சைக்காலஜிக்கு. இந்த சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா நம்ம என்ன மெத்தடில் கொடுக்குறோம் அப்படின்னா பழைய வினாத்தாள், அதாவது ப்ரீவியஸ் கொஸ்டின் ஒரு கொஸ்டின் வந்து கொடுத்துருவோம், ஒரு கொஸ்டின் வித் ஆன்சரோட கொடுத்துருவேன். அதில் ஒரு 30 கேள்வி வந்து இருக்குமா, அந்த 30 கேள்வியை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா நல்லா வந்து படிக்க போகிறீங்க. படிச்சுட்டு அப்படியே அந்த கொஸ்டின் அப்படியே தான் இருக்கும், வேறு எதுவுமே வந்து மாற்ற மாட்டேன். அப்படியே என்ன பண்ணுவேன் அப்படின்னா கொஸ்டின் வந்து வைப்பேன். அதே மாதிரி PDF யூனிட் 1ன்னு ஒன்று கொடுத்துருக்கேன் இல்லையா, நான் வந்து ஒரு PDF வந்து கொடுப்பேன். சைக்காலஜிக்கு நான் ஒரு PDF, நம்ம கவர்மெண்ட் மெட்டீரியல் தான், நம்ம ஆல்ரெடி நம்ம டயட்டில் வீட்டில் படிப்போம் இல்லையா, அந்த மெட்டீரியல் தான். ஒரு PDF வந்து இருக்குது, ஒரு 200 பேஜஸ் வந்து இருக்கும். அந்த PDF வந்து கொடுப்பேன். அந்த PDF மெஜாரிட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த PDF வந்து போதுமானது. அந்த PDFல நம்ம யூனிட் வைஸாக வந்து இருக்கும். அதில் ஒரு 11-12 யூனிட் வந்து இருக்கும். அந்த ஒவ்வொரு யூனிட்டையும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு டெஸ்ட்டில் ஆட் பண்ணிடுவோம். இப்போ நீங்கள் வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து 30 கேள்வி வந்து பார்க்க போகிறீங்க, ப்ளஸ் இந்த சைக்காலஜி PDF இருக்கு இல்லையா, அதுலேருந்து ஒரு யூனிட், அதுக்குரிய கிளாஸ் நான் வந்து கொடுத்துருவேன். சைக்காலஜி கிளாஸ் நான் வந்து கொடுத்துருவேன். சரியா? நம்ம நடத்துறது பார்த்தாலே வந்து போதுமானது. மெஜாரிட்டி நீங்கள் படிக்க உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும், சைக்காலஜி ஓகே இது வந்து போதும் தான் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிடும். சரியா? அப்படிங்கிறப்ப நம்ம சைக்காலஜியை நம்ம வந்து கவர் பண்ணிடலாம். நம்ம கொடுக்குற PDF ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் ரெண்டை வச்சு கவர் பண்ணிடலாம். ரைட்டா? அடுத்து வந்து பாருங்கள், மேக்ஸுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறதுக்கு ஃபஸ்ட் டேர்ம்லேருந்து ஆரம்பிக்கிறோம். இப்போ வந்து நம்மளுக்கு பேஸ் என்ன அப்படின்னா 1 to 5 தான். பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா 1லேருந்து 5th வரைக்கும் பேஸ். சரியா? அதில் என்ன கேட்டாலும் உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து பண்ண தெரியணும். எப்படி கேட்டாலும் ஆன்சர் வந்து பண்ண தெரியணும். அதாவது A to Z வந்து இந்த 1 to 5th நம்ம வந்து மண்டைக்குள்ள நல்லா ஏற்றி வச்சிடணும். சரியா? ரைட். அது அவ்வளோ பெரிய விஷயம்லாம் வந்து கிடையாது. நம்ம படிக்க நம்மளுக்கு வந்து வந்துடும். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம 1 to 5th வந்து கவர் பண்ணதுக்கப்புறம் அடுத்து 6th 7th 8th இந்த 3ஐயும் கவர் பண்ணணும். 6th 7th 8th இந்த 3ஐயும் கவர் பண்ணணும். கவர் பண்ணிட்டோம்னா மெஜாரிட்டி நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 90% கொஸ்டின்ஸ் இதுலேருந்தே வந்து கேட்டுருவாங்க. சரியா? அதுக்கப்புறம் தான் அந்த ஒரு 10% கொஸ்டின் தான் நம்மளுக்கு வந்து 9th 10th 11th 12th அந்த அளவுக்கு வந்து போகும். மெஜாரிட்டி நம்மளுக்கு வந்து இதுவே போதுமானது. ஓகேவா? ரைட். அடுத்து வந்து பாருங்கள், இப்போ அதே மாதிரி நம்மளுக்கு வந்து கொஸ்டின் ஏரியா, இப்போ பழைய கொஸ்டின் வந்து எடுத்து பார்க்கணும். பழைய கொஸ்டின்னா இப்போ 2025 வந்து எக்ஸாம் வந்து நடந்துச்சா அந்த கொஸ்டின் எடுத்து வந்து பார்க்கணும். அந்த கொஸ்டின் செட் எப்படி இருக்குது, கொஸ்டின் எப்படி செட் பண்ணியிருக்காங்க, இப்போ எந்த ட்ரெண்டில் வந்து கொஸ்டின் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். அப்படி பார்க்குறப்ப நம்மளுக்கு மெஜாரிட்டி இந்த 4th 5th 6th இதுலேருந்து தான் வந்து அதிகமாக வந்து கேள்வி வந்து கேட்குறாங்க. அப்போ அதனால தான் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதுக்கெல்லாம் தனித்தனியாக வச்சுருக்கேன். மேக்ஸா 5th ஃபஸ்ட் டேர்ம் தனியாக வந்து வச்சுருக்கேன். கண்டென்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு கம்மியாக தான் இருக்கும், இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம எதையுமே மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா தனித்தனியாக வந்து வச்சுருக்கேன். சரியா? ரைட். அடுத்து செகண்ட் டெஸ்ட் வந்து பாருங்கள், நம்ம வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் தமிழ் வந்து 5ஆம் வகுப்பு வந்து முடிக்கிறோம். தமிழ் என்ன பண்ணுறோம், 5ஆம் வகுப்பு முடிக்கிறோம். கேட்கலாம் சார் 5ஆம் வகுப்புலாம் வந்து ஒரு விஷயமா அப்படின்னு கேட்கலாம். ஆனால் 5ஆம் வகுப்புலேருந்து நம்மளுக்கு கேள்வி வந்து கேட்குறாங்க. அடுத்து தமிழ் 4ஆம் வகுப்பு முடிக்கிறோம். அடுத்து 1லேருந்து 3ஆம் வகுப்பு வரைக்கும் வந்து முடிக்கிறோம். அப்போ 3 டெஸ்ட்டில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம தமிழ் வந்து 1 to 5th வந்து முடிச்சிருவோம். சரியா? சார் முடிச்சிடலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக வந்து முடிக்கலாம். நான் அதுக்கு வந்து நான் கிளாஸ் வந்து கொடுத்துருவேன், நீங்கள் அதை பார்த்தாலே போதுமானது. அடுத்து இங்கிலீஷ் வந்து பாருங்கள், 5th இங்கிலீஷ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அடுத்து 4th இங்கிலீஷு, அடுத்து 1 to 3rd. சரியா? அப்போ நம்மளுக்கு 1 to 5th நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஒரு 3 டெஸ்ட்லேயே லாங்குவேஜ் வந்து கவர் பண்ணிடலாம். ஓகேவா? அடுத்து வந்து பாருங்கள், இப்போ EVS பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்கு 1 to 3 EVS வந்து கொடுக்குறோம். 1ஆம் வகுப்புலேருந்து 3ஆம் வகுப்பு வரைக்கும் நான் ஷார்ட்டாக உங்களுக்கு வந்து நோட்ஸ் வந்து கொடுத்துருவேன்ப்பா, அது PDF வந்து கொடுத்துருவேன். நீங்கள் அதை மட்டும் பார்த்தாலே போதுமானது. 1 to 3 வரைக்கும் ஷார்ட்டாக வந்து என்ன பண்ணுவோம்னா கொடுத்துருவேன், அதை மட்டும் பார்த்தாலே போதுமானது தான். அடுத்து வந்து பாருங்கள், 4ஆம் வகுப்பு அறிவியலும் சமூக அறிவியலும், 4ஆம் வகுப்பில் அறிவியலும் சமூக அறிவியலும் படிக்க போகிறீங்க. அடுத்து 5ஆம் வகுப்பில் அறிவியலும் சமூக அறிவியலும் வந்து படிக்க போகிறீங்க. சரியா? அடுத்து வந்து பாருங்கள், 6ஆம் வகுப்பு முதல் பருவம், இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் வகுப்புலேருந்து ஸ்டார்ட் ஆகும். சரியா? ரைட். இப்போ மெஜாரிட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கொடுக்குற அந்த கிளாஸ் ப்ளஸ் PDF மெட்டீரியல் ஆன்லைனில் கொடுப்போம் இல்லையா, அதுவே வந்து போதுமானது தான். சரியா? நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா நம்ம ஷெடியூல் வந்து பார்க்குறீங்க. ஷெடியூல் பார்த்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் சொல்கிற விஷயங்களை நீங்கள் அப்படியே கண்மூடித்தனமாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு நான் வந்து ஒரு வீடியோ கொடுக்குறேன்னா அந்த வீடியோ வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்துடணும்.
அந்த வீடியோ பார்த்துட்டு நம்ம ஏதாவது நம்ம ப்ராக்டிஸ் கொஸ்டின் கொடுக்கணுமா அதை வந்து ப்ராக்டிஸ் வந்து பண்ணிடணும். இது நீங்கள் அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் அதிக மார்க் வந்து உங்களால் கண்டிப்பாக ஸ்கோர் பண்ண முடியும். சரியா? ரைட். இப்போ வந்து பாருங்கள், அதேமாதிரி டோட்டலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 20 டெஸ்ட்டுக்கு மேலே வரும்னு சொன்னால் ஒரு டெஸ்ட்டுக்கும் 150 கொஸ்டின். அதே மாதிரி பாருங்கள் 1லேருந்து 6th வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரிவிஷன் டெஸ்ட்டு பாருங்கள். ரிவிஷன் டெஸ்ட்டு 1 வந்து வரும். இந்த இருக்குது பாருங்கள், ரிவிஷன் டெஸ்ட்டு 1 நீங்கள் வந்து 1லேருந்து 6th வரைக்கும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ரிவிஷன் டெஸ்ட்டு. அடுத்து வந்து பாருங்கள் 10 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அடுத்து ஒரு ரிவிஷன் டெஸ்ட்டு. சரியா? அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் ஒரு 15 டெஸ்ட்டு முடிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆயிரும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து போர்ஷன் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். அதுக்கப்புறம் தமிழ் ஃபுல் டெஸ்ட்டு, அடுத்து இங்கிலீஷ் ஃபுல் டெஸ்ட்டு, சயின்ஸ் ஃபுல் டெஸ்ட்டு, சோசியல் ஃபுல் டெஸ்ட்டு, மாடல் லிஸ்ட் 1, மாடல் லிஸ்ட் 2 அப்படிங்கிறது. நம்ம சைக்காலஜி வந்து மெஜாரிட்டி நம்ம வந்து முடிச்சிருவோம். நம்ம வந்து நம்ம டெஸ்ட்லேயே வந்து முடிச்சிருவோம். அதனால் சைக்காலஜி வந்து நான் வந்து ஃபுல் டெஸ்ட் வந்து கொடுக்கல. சரியா? ரைட். அடுத்து மாடல் லிஸ்ட் 2 டெஸ்ட் வந்து கொடுப்போம். கரெக்டாக வந்து நம்ம எக்ஸாம் கவர் பண்ணுற மாதிரி 3ஆம் தேதி சொல்லியிருக்கேன். ஆனால் 3ஆம் தேதிக்கு முன்னாலே நான் வந்து கொடுத்துருவேன். சரியா? 2ஆம் தேதி 1ஆம் தேதியே வந்து கொடுத்துருவேன். ஓகேவா? ரைட். இப்போ இதுக்கான ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னா 1500. சரியா? 1500 ரூபா இதுக்கான ஃபீஸ். ஓகேவா? அதே மாதிரி இப்போ நீங்கள் ஒன் டைம் தான் வந்து ஃபீஸ் வந்து பே பண்ண போகிறீங்க. அதே மாதிரி ஜூலை வரைக்கும் இந்த பேட்ச் வந்து ரன் ஆகும். சரியா? ஜூலை எக்ஸாம் வரைக்கும் வந்து ரன் ஆகும். நீங்கள் எப்போ வேணால் இந்த வீடியோ வந்து எடுத்து வந்து பார்த்துக்கலாம். சரியா? அதே மாதிரி நம்ம வந்து வீடியோ வந்து நம்ம பேட்சுக்கு மட்டும்தான் நம்ம வந்து கொடுப்போம். பேட்சில் உள்ளவங்க மட்டும்தான் வந்து பார்க்க முடியும், வேறு யாரும் வந்து பார்க்க முடியாது. சரியா? யூடியூப்பில் தான் நம்ம வந்து கொடுப்போம். ஆனால் அன்லிஸ்ட் போட்டு வந்து கொடுத்துருவோம். ஓகேவா? ஓகே. இந்த ஜிபே நம்பர் என்ன அப்படின்னா, ஜிபே நம்பர் பொறுத்த வரைக்கும் 9944727528 அப்படிங்கிறது. இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து பே பண்ணிவிட்டு 1500 ரூபா வந்து பே பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் வந்து சென்ட் பண்ணிங்க அப்படின்னா, ப்ளஸ் உங்கள் டெலகிராம் நம்பரை வந்து நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை நான் வந்து என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா, எத்தனாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 16ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுதா, 16ஆம் தேதி குரூப்பில் வந்து நான் வந்து உங்களுக்கு என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா ஆட் பண்ணிடுவேன். சரியா? ரைட். அதே மாதிரி நம்ம ஓல்டு பேட்ச் ஸ்டூடெண்ட் சொல்லுங்கள், அதாவது உங்களுக்கு தெரிஞ்ச டீச்சர்ஸ் இருக்காங்க அப்படின்னா, பேப்பர் 1 இப்போ ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா ஷேர் பண்ணி விடுங்க. சரியா? ரைட். இதான்ப்பா மெத்தடு. அதே மாதிரி QR கோடு கொடுத்துருக்கேன். இதுலேயும் நீங்கள் வந்து பேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம். சப்போஸ் ஜிபே வந்து பண்ண முடியல அப்படின்னா நம்ம அக்கௌண்ட் நம்பருக்கு, வெற்றி நிச்சயம் அகாடமி அக்கௌண்ட் நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா பே வந்து பண்ணிக்கலாம். சரியா? ரைட். இதான்ப்பா மெத்தடு. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா இந்த நம்பருக்கே 9944727528 இந்த நம்பருக்கே கால் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கேட்டுக்கலாம். ஓகேவா? ரைட். நன்றி.